குட்டீஸுக்கு சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நல்ல வாசனையாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். எங்களுக்கு வந்து உரைப்பு போட்டு செய்கிறேன், நான் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டு அது பொரிஞ்சோனும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க. வெங்காயம் பொரிஞ்சு வந்தோன்னே அதுக்குள்ளே 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்ரிக்கா பவுடரும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்கோ. கலந்து விட்டால் பிறகு இதுக்குள்ளே வந்து நான் 2 சிக்கன் தை எடுத்துருக்கிறேன். 2 சிக்கன் தையையும் போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி அவிய விடுங்கோ. அதுக்கு பிறகு இன்னொரு பேனில் 2 ஏலக்காய், அதோட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அதோட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகும் போட்டு 1 டீஸ்பூன் மல்லியும் போட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூவும் போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சியில் நல்ல பவுடராக அடிச்செடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் மிக்சியில் அடிக்கக்குள்ளே இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் பெப்ரிக்கா பவுடரும் போட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அவிஞ்ச சிக்கனுக்குள்ளே இந்த மசாலாவை போட்டு பிரட்டி கன நேரம் எல்லாம் அவிய விட தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் எல்லா சிக்கன்லேயுமே படுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிக்கன் சுக்கா ரெடி. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ, சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவினா. பாய்.